ஹாய் வணக்கம், இன்ஜினியர் சுரேஷ். இன்றைக்கி நம்ம வேலூர் சைட்டில் இருக்கோம். வேலூர் சைட்டில் வந்து பிளிம்த் பீம்க்கான ஸ்டீல் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. வாங்க எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இல்லை ஸ்டீல் ரெயின்போஸ்மெண்ட் எப்படி பார்க்குறோம்னா லென்த்து ப்ரெத்து ப்ளஸ் கிராங்க் அடிச்சிருக்காங்களா எல் அடிச்சிருக்காங்கன்னா கம்பல்சரி பார்க்கணும். ஏன்னா இப்போ பில்டிங் வந்து பேஸில் இப்போது இப்படி சாயுது, இப்படி சாயுதுன்னா எதுக்கு சாயுது? பேஸ்மெண்ட் வந்து இப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா கோர் வந்து முக்கியம். வாங்க அது கரெக்டாக செஞ்சுருக்காங்க அப்படி செக் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து கிராங்க் கரெக்டாக அடித்து போட்டுருக்கான்னு பார்க்கணும். அதாவது பில்லருக்குள்ளே வரணும் முறைப்படி இப்போ கரெக்டாக போட்டுருக்காங்க. அது மாதிரி காலம் இருக்குல்ல அவுத்துட்டு இந்த ஸ்பேசிங் முடிச்சதுக்கப்புறம் கட்டி விடணும். ஓகேங்களா? வாங்க அங்கே கிராங்க் வந்து கரெக்டாக ஊக்க வச்சுருக்காங்க, செக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக கை எடுங்க. 5 இன்ச்சிலேருந்து 6 இன்ச்சு கம்பல்சரி வந்து எள்ளு வளைச்சி கிராங்க் அடித்து பில்லருக்குள்ளே வந்து சாயில் பீம்னா போகணும். பிளித் பீம்னா அப்போ தான் பில்லரை வந்து ஆடும்போது டோட்டலாக வந்து பிளித் பீம் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறோம் எல்லா பில்லருமே. இது கனெக்டிங் தான், அதாவது சாயில்லேருந்து அடுத்த லெவலில் உள்ள கனெக்ட் பண்ணோம்னா தான் கரெக்டாக இருக்கும் பில்டிங்கில். அப்புறம் டோட்டலாக கம்மிங்க இது பாருங்க, இது ஃபுல்லாகவே கிராங்க் அடிக்கிறது எப்படி வாங்க பார்க்கலாம். அண்ணன் செந்தில் அண்ணன் முரட்டு பிட்ரு கரெக்டாக ஃபஸ்ட்டு கிராங்க் அடிச்சுட்டு கிராங்கில் எல் அடிக்கணும். எல் அடிச்சுட்டு ஆளுங்களை பிடிக்க சொல்லிட்டு தான் கிராங்க் வளைக்கணும். கிராங்க் வந்து பில்டிங்கில் போய்ட்டு அளவு எடுத்துகிட்டு வந்து கிராங்க் வளைச்சா தான் பிரச்சனை வராது. இல்லாட்டி அலைமெண்ட் மாறிடுச்சுன்னா மறுபடியும் மாற்றி அடிக்கணும். ஒரு வேலை எடுத்துக்கிட்டு சம்பளம் தான் கூட போகும். அதனால் இந்த கிராங்க் அடிக்கும்போது கவனமாக பார்த்துக்கிட்டோம்னா சீனியர் பிட்டர் வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், வேலையும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஓரளவு ஒர்க்கும் தெளிவாக இருக்கும். இப்போ பீம் கட்டும்போது ரிங்கு வந்து கரெக்டாக அடிச்சுக்கான்னு செக் பண்ணணும். அதாவது 9 இன்ச்சு கல்லுனா 7 இன்ச்சு அகலம் இருக்கணும். ஹைட்டு வந்து நம்ம 1.5 அடி காங்கிட்டு போட போகிறோம். அப்படிங்கும்போது 1.5 இன்ச்சு நான் கவர் விட்டுருக்கேன். 18ல் 3 போணுச்சுன்னா 15 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. பூக்கு கரெக்டாக அடிச்சுக்கலான்னு பார்க்கணும். ஏன்னா சாயில் பீமில் டாப்பில் ராடு போடுவோம், சைட்லேயும் போடுவோம். அப்படிங்கும்போது ஊக்கு இவ்வளோ அடித்தா போதும். கம்பல்சரியான ஊக்கு இருக்கணும்.